Yes, recording in progress. Today, day 12. Friday, 12th day in our memory enhancement program, memory empowerment program. So, ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா growing the way we are getting improvement in our day-to-day life, whether in the attitude or in the character or in the way of thinking, way of the perception. இப்படி பல ஆங்கிள் we are getting in the positive manner, positive way, optimistic attitude. அதுதான் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், டெவலப் பண்றோம். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் வந்து டெக்னிக்கை கொடுத்தா இதை படிச்சுக்கோ, மனப்பாடம் பண்ண, எழுதி பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள முதல்ல அந்த பேஸ ஒரு ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் போய் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் கையில தி பெஸ்ட் சீடு இருக்கு. அதை கொண்டு போய் விதைச்சா வந்துருமா? இல்ல. அங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட அவரு சரி பண்ணணும். அங்க இருக்கிற கல்லு புல்லு எல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளோ பண்ணணும். தென் சம் ஃபெர்டிலைசர் எடுக்கணும். அப்புறம் வாட்டரிங், எகைன் மறுபடியும் அதை டீப்பா ப்ளோயிங், அப்படி ஒரு 2 தரம் 3 தரம் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீடை போட்டா அது அழகா க்ரோ. இதுதான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயம். நான் சீடு வச்சிருக்கேன், நல்ல சீடே இருக்கு, அதை இப்ப கொடுக்கல, உங்களைய தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சர்காஸ்டிக் மோடு, ரிஜெக்டிவ் மோடு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போறோம். எது எடுத்தாலும் அனுப்புவாங்க சார், எனக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனையில இருக்கேன், எனக்கு படிச்சா எதுவும் ஏற மாட்டேங்குது, எதுவும் புரிய மாட்டேங்குது, புக்கு நினைச்சாவே எரிச்சலா வருது. சோ இந்த தாட்ல இருக்கிறவங்க கிட்ட எடுத்தோன்னே நான் மறுபடியும் வந்து இதுதான் இந்த டெக்னிக், இதை படிச்சுனா நீ பெரிய ஆளாயிருவ சொல்லலாம், எந்த வகையில வேணாலும் சொல்லலாம். அதை ரிசீவ் பண்றதுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சி உங்களோட தாட்லய இருக்கா? அததான் இப்ப சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண போறோம். சோ we are doing that work now. சரி, இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயும் பாக்குறதுல மைண்டுக்கே வருவோம். அதுல என்ன பார்க்க போறோம்? இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க, ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். எல்லாம் பாருங்க, என்னை சுத்தி பெருசா இட்டி ரெடியா இருக்குது, தண்டரிங் த்ரெட்டன் பண்ணுது. திடீர்னு வைஃபை டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா விட்டுறலாம், we can continue. அது வரைக்கும் அது ஓடும். கரண்ட் மேட்டர் கிடையாது, வைஃபை மட்டும்தான். அது ஏதாவது கட் ஆனா மட்டும்தான் பிரச்சனை, அதர்வைஸ் we will continue. இப்போ இந்த நான் சொல்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பட் லிசன், டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். நீங்க எல்லாருமே எலிஃபண்ட் பார்த்திருக்கீங்க. அது கோவில்ல நல்ல ஜைஜாண்டிக் ஃபிகர்ல பெரிய யானையை பார்த்திருப்பீங்க. அந்த எலிஃபண்டோட கால் கட்டிருக்கா இல்லையான்னு அப்படியே கண்ணை மூடிட்டு கவனிங்க பார்க்கலாம். கவனிச்சு பாருங்க, தெரியும் கட்டிருக்குன்னு சொல்லுவீங்க. சரி, எந்த காலுன்னு நான் கேட்டா யாரும் இப்ப உடனே அட்மிட் பண்ண வேண்டாம், அன்லஸ் நான் சொன்னா மட்டும் பண்ணுங்க, அதர்வைஸ் கீப் குவைட். ஏன்னா நேத்தே பட்டுட்டோம். எந்த கால் கட்டிருக்குன்னு நல்லா உத்து பாருங்க, பின்னங்கால் கட்டிருக்கு. பின்னங்கால்ல ஒரு கால் கட்டிருக்கு. அந்த ஒரு கால்லயும் சின்ன செயினா இருக்கா பெரிய செயினா இருக்கா நல்லா பாருங்க, சின்னதா ஏதோ ஒரு சங்கிலி கட்டியிருக்கோம். அதோட அனதர் எண்டு பில்லர்லயோ அல்லது மரத்திலேயோ கட்டலாம், கட்டாமலையும் விடலாம்பா, மேட்ரே அது கிடையாது. அது சின்ன சங்கிலி தான், வேணா கட்டிருக்கலாம் இல்ல விட்டுருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய யானைக்கு அந்த சின்ன செயின் இப்படி ஒரு இழுத்துச்சுன்னா கட்டாயி வந்தோம். இவ்வளவு ஈஸியான வேலைய அந்த எலிஃபண்ட் முயற்சி பண்ணல. அது அந்த கம்பியை கட் பண்ணவும் முயற்சி பண்ணல, அதுக்கு முடியவும் இல்லை.
ஏன் ஏன் அதை முயற்சி பண்ணல? எனிஒன் இப்போ அன்மியூட் பண்ணி பேசலாம். சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி கட்டி போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க சார். இல்லடா, அதோட நினைப்பு அது மாதிரி சார். இது நமக்கு பலம், நமக்கு மீறிய பலம் அங்க இருக்குது. இருப்பிடம் இத்தனை நாள் நம்ம இங்கதான் இருந்தோம் அப்படிங்கறதுனால அது வந்து முயற்சி பண்ணீங்க சார். ஓகே ஓகே. ட்ரெயின் பண்ணும்போது அப்படிதான் சார் பழக்கிருப்பாங்க. திக்கான செயின் வச்சு பண்ணிருப்பாங்க. அதனால அப்ப இழுத்து முடியலன்னு ட்ரை பண்ணி விட்டுருக்கோம். இப்போ வந்து இல்ல, நம்மளால முடியாதுன்னு மைண்ட் செட் பண்ணிடுச்சு. அது சின்ன செயின் தான், இது நம்ம ஈஸியா முடிச்சிடலான்றது கூட அதுக்கு வந்து தோண மாட்டேங்குது. வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? இவ்வளவுதான் விஷயமே. அதாவது அந்த யானை பாகன் அந்த யானையை எப்படி ட்ரெயின் பண்ணா, அது பேபி எலிஃபண்டா இருக்கிறப்ப பெரிய செயினை போட்டு பெரிய பில்லர்லயோ அல்லது மரத்திலயோ கட்டி விட்டுட்டான். அந்த சின்ன குட்டியான அவ்வளவு பெரிய செயினை இழுத்து 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 ட்ரை பண்ணி அது காலு புண்ணாயி ரத்தம் வடிஞ்சு எவ்வளவோ டேமேஜ் ஆச்சு. ஆனாலும் அது முயற்சியை விடல, தொடர்ந்து முயற்சி பண்ணிச்சு. ஆனா முடியல. பிகாஸ் the chain is big enough to cut. அந்த ஸ்டேஜ்ல அதனால முடியல, தொடர்ந்து முயற்சி பண்ணுச்சு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் 1 மாசம் முயற்சி 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 பண்ணிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அது கிவ் அப். என்னால முடியாது, போ, நான் எத்தனை தடவை முயற்சி பண்றது, என்னால முடியாது அப்படின்னு அதோட ஆள் மனசுல ஆழமா அது பதியிருச்சு. அத கண்டுபிடிச்சான் இந்த பாகன். அதுக்கப்புறம் தெரியும் அவனுக்கு இதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அந்த செயினை கலட்டி எடுத்துட்டு சின்னதா ஒரு செயினை கட்டி விடுறான். ஏன்? நீ கட்டப்பட்டிருக்கிறாய் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போ ஆனா இந்த யானை இவ்வளவு பெருசாயிடுச்சு, இவ்வளோ அறிவு இருக்கு, சைக்கிள் ஓட்டுனா ஓட்டுது, ஸ்டூல்ல போய் உட்காருனா உட்காருது, பாரு அண்ணாத்த 5 ரூபா கொடுக்குறாரு அவருக்கு சல்யூட் பண்ணுது, அவரு காலை தொட்டு கும்பிடுது, இத்தனை வேலையை செய்துப்பா, என்ன சொன்னாலும் கேக்குது. ஆனா அது நினைச்சா எட்டி இவனை ஒரு உதச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். முடியுதா? அதனால முடியல. ஏன் அது முயற்சி பண்ணல? முடியாததுனால முயற்சி பண்ணலையான்னு கேட்டா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஆன்சர். பிகாஸ் அது எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கு? உன்னால முடியாதுன்னு ட்ரெயின் பண்ணியாச்சு. அதுவும் அதை நம்பிருச்சு. இப்ப 2 விஷயம். ஒண்ணு நம்ம ட்ரெயின் பண்ணோம், இன்னொன்னு அதை நம்பிருச்சு. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இதேதான்பா இங்க எத்தனையோ யானைகள் இருக்கு. அந்த யானைகளால் முடியும். ஆனா அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கு, எப்படி கண்டிஷன்டு? உன்னால முடியாது, அடங்கு, உட்காரு, உன்னால எதுவும் முடியாது. நீ தப்பு பண்ணிருவ, நீ விழுந்துருவ, இல்ல நீ ஆக்சிடென்ட் பண்ணிருவ. நீ அதெல்லாம் செய்யற அளவுக்கு உனக்கு எல்லாம் இல்ல, அறிவு இல்ல. இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல அவனுக்கு பண்ணியாச்சு. இப்படி எக்ஸ்டர்னலா அவனுக்கு கொடுத்தத இந்த யானை நம்பிடுச்சுங்க. அதனால முடியல. ஒத்துக்கிறீங்களா யானைகள்? எஸ் சார், ஒத்துக்கிறோம் சார். அவ்வளவுதான். அப்ப இனிமேல் you find your potential, you find your talent, you find your inner ability. I am born to win. நான் ஜெயிக்க பிறந்தவன். அந்த எண்ணம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும். எப்ப அது வருதோ அப்ப செல்ஃப் அசஸ் பண்ணுவோம், என்னால முடியும். புரியுதா? நம்ம பாயிண்ட் நம்பர் 9ல பார்த்தோம் பாருங்க. என்னது? பொட்டன்ஷியல், பிலீஃப், ஆக்ஷன், ரிசல்ட். பொட்டன்ஷியல்ல முதல்ல பிலீவ் பண்ணுங்க, தென் புட் இன்டு ஆக்ஷன், தென் see your result. இவ்வளவுதானே? அதுதான் இனிமேல் பண்ணணும். நமக்குள்ள இருக்கு திறமை. இத்தனை நாள் நாம அதை உணர்ந்து ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியை நம்பிட்டு இருக்கோம். அதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன்ல கொண்டு வந்தார். பாயிண்ட் நம்பர் 20ல என்ன சொன்னா, பாகக்காய் கசப்பு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தனால அது கடைசி வரை கசப்பாவே இருந்துச்சு. எப்போ அதை தொடர்ந்து சாப்பிட்டோமோ அது அப்புறம் தேவையானதா மாறிடுச்சு. அப்போ எது கஷ்டமோ அதை முதல்ல இஷ்டப்படுங்க. 2வது விஷயம்.
வருதா ஒவ்வொரு பாயிண்டா? சோ அப்போ நாம செய்ய வேண்டிய விஷயம், நிறைய யானைகள் இருக்கிறது, அது அதோட பொட்டன்ஷியல உணராமல் இருக்குது. ஒன்ஸ் யூ ஃபைண்ட் யுவர் பொட்டன்ஷியல், யுவர் எனர்ஜி, யுவர் டேலண்ட், தென் பிலீவ் and then action, then you can see the result. புரிஞ்சுச்சுங்களா? Okay, so that's all the topic about mind today. You have to self assessment, introspection, அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க இதுல. சோ உங்களை நீங்கள் உணருங்கள். இது நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ எனக்குள்ள இருந்த திறமைய என்னைக்கோ யாரோ சொன்னதை நம்பி உன்னால முடியாதுடா நீ இருற அப்படின்னு நான் அப்படியே இருந்துட்டேன்னு வந்துட்டோம். அதை மாத்தலாம். சோ இன்னைக்கு மைண்ட்ல இதோட நிறுத்துவோம். நாளைக்கு வேற. நாளைக்கு மீன்ஸ் மண்டே. ஓகே. சோ இப்ப மெமரி அதுல ஆல்ரெடி 29 பார்த்துட்டோம். நேற்று 29th டெக்னிக் மட்டுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப நேரம் போய் கடைசியா நம்ம லிசனிங் ஸ்கில்ஸை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதை எடுத்துச்சு அந்த டைம். ஓகே. சோ இன்னைக்கு எண்ட் பண்ண போறோம். மெமரி டிப்ஸ் எல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. சோ 30th டிப்ஸ், மெமரி டிப்ஸ் 30 இப்ப இன்னைக்கு பார்க்கிறோம். அது என்ன தெரியுங்களா? சக்சஸ் இஸ் எ சேர். சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு சேர். அந்த சேர் தாங்க எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் எ சேர், சக்சஸ் இஸ் எ சேர். ஒரு கல்வி அப்படின்றது ஒரு சேர். உங்களோட வெற்றின்றது ஒரு சேர். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். ஒரு சேருக்கு எத்தனை கால் இருக்கு? 4. ஒரு கால் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்டேபிளா நிக்காது. பேலன்ஸ் சார், அதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது, விழுந்துரும் சார். விழுந்துருமா? சார் அது முக்கால பேலன்ஸ் ஆக முடியும் சார். ஒரு கால் 2 காலும் போயிடுச்சுன்னா சார் உடைஞ்சிரும் சார். சொல்லுங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. சோ இப்போ வர 4 கால் சொன்னல, அந்த 4 கால் தான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸ் கொடுக்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈச் 25 மார்க்ஸ். 4 கால். ஃபர்ஸ்ட் லெக் PQ, செகண்ட் லெக் EQ, தேர்ட் லெக் IQ, ஃபோர்த் லெக் SQ. என்னங்க QQன்ட்டு இருக்கிறீங்க? PQனா பிசிக்கல் கோஷன், PQ. EQனா எமோஷனல் கோஷன், IQனா இன்டலெக்சுவல் கோஷன், SQனா ஸ்பிரிச்சுவல் கோஷன். புரிஞ்சுச்சா? சோ ஒவ்வொன்றுக்கு 25 மார்க்ஸ். இதுல 4லயும் 25 மார்க் எக்ஸாக்டா எடுத்தா மட்டும்தான் நீங்க பாஸ், நீங்க வெற்றி. புரிஞ்சுச்சுங்களா? இதுல இந்த 25ல 1 மார்க் தானே குறைஞ்சதுன்னா 1 மார்க் உங்களை கீழே தருது. நான் இது 35%, 40% எடுத்து பாஸ், இல்ல இந்த பேண்டமிக்ல உங்களுக்கு எல்லாம் ஆல் பாஸ், அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. அதெல்லாம் வேற எதுக்கு வேணும் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும்னா இந்த 4லயும் ஈச் 25 மஸ்ட். இது வந்து ஒரு கிணறு. அதுல ஒரு அடி கம்மியா நீங்க தாண்டினாலும் தண்ணியில தான் விட போறீங்க. அப்படி வச்சுக்கோங்க. சோ கம்ப்ளீட்டா நீங்க தாண்டி ஆகணும். அப்ப 4லயும் நீங்க ஜெயிச்சாகணும். 4லயும் ஈக்குவலா 100% இருக்கணும். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் PQ, பிசிக்கல் கோஷன். எத்தனை பேரு பேரண்ட்ஸா வச்சுக்கலாம்? கொஸ்டின் ஃபார் பேரண்ட்ஸ். உங்க குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, இல்ல அவங்களோட அகாடமிக் ரிசல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? ஓப்பனா பேசு. பேலன்ஸா போகணும் சார்.
பேலன்ஸ் ஆஃப் போத். பட் இப்போ வந்து கொரோனாக்கு இன்னுமே பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்குறோம் சார். இல்ல நான் இப்ப மேட்ரையே விட்டுறேன். இப்ப ஸ்கூலே போறது இல்ல. இல்ல இப்போ முன்னையோட இப்போ இன்னும் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோன்றேன். அது இப்ப கண்டிஷன் வேற. இத மறந்துருங்க. ரெகுலரா ஸ்கூலு, ஹோம் ஒர்க், எக்ஸாம் இந்த பேட்டர்ன்ல போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நம்ம இது படிச்சா 3 மார்க், இதை படிச்சா 5 மார்க், இதை படிச்சா 10 மார்க் அப்படின்னு நாம மேக்சிமம் we are focusing மார்க்கா இல்ல நீ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படின்னு சொல்றோமா, 5 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பிரீத்திங் பண்ணு, இல்ல கொஞ்ச நேரம் சன்ரைஸ்ல இது பண்ணு, ஆயில் பாத் எடுத்துக்கோ, இல்ல இதெல்லாம் பண்ணிடு, அதுக்கப்புறம் படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? தட் இஸ் மை क्वेश्चन. பண்ணிருக்கோம் சார். எங்க அம்மா அப்படிதான் சார் பண்றாங்க. எது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி? நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒவ்வொரு அம்மாவும் குழந்தைங்களோட வீட்டுல கவனிப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம்? எஜுகேஷன் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சார். பிசிக்கல் எங்க அம்மா ஹெல்த், எங்க அப்பாவும் அம்மாவும் ஹெல்த்துக்கு ப்ரிபரேஷன் கொடுக்குறாங்க சார். லைட் எக்ஸர்சைஸ் சார் எங்க அம்மா ரெண்டுத்துக்கும் கொடுப்பாங்க சார். ஓகே சரி, நான் எது கேக்குறேன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. சரி இத கூட விட்டுறலாம். ஸ்கூலுக்கு இல்ல, கமிங் டு தி பாயிண்ட், ஸ்கூலுக்கு போயிடுங்க. இந்த ஸ்கூல்ல பிடி பீரியட்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு இதுலயுமே இந்த 8th மேல இருக்கிற கிளாஸ்ல அந்த பிடி பீரியட மேக்ஸ் சாரோ அல்லது சயின்ஸ் சாரோ இல்ல லாங்குவேஜ் சாரோ எடுத்துக்கிறாங்க. 10 எடுத்துக்கிறாங்க. am I right? எஸ் சார். அப்சல்யூட்லி ரைட் சார். எஸ் சார். இல்ல சார், நாங்க அவங்க பீரியட்ல ஆனா கிரவுண்ட் மட்டும் நல்லா பெருசா இருக்கும். புரியுதுங்களா? அப்படிதான் நாம போக்கஸ் பண்றதுனாலதான் ஒலிம்பிக்னு ஒண்ணு வருது இல்ல, அப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம். 150 கண்ட்ரி வந்தா கூட அதுல இந்தியா அதாவது ஒரு வெண்கலத்துல வருமா இல்ல ஒரு சில்வர்ல வருமா அப்படின்னு தேடுறோம். புரியுதுங்களா? அப்ப எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோமா? அப்ப பிசிக்கல் கோஷன் இங்க 25 மார்க்ஸுக்கு நம்மள தயார்படுத்துறாங்களா? அதான் என்னோட கொஸ்டின். யார் பதில் இல்லையே? நோ சார். நோ நோ சார். பாத்துக்கிறீங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுலயே அவுட்டா? ஆமா சார். வீட்டுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ண, வாக்கிங் போ சொல்றோமே தவிர சரி அகாடமிக் வேண்டாம் போய் விளையாடுன்னு சொல்றது இல்ல சார். இதான் உண்மை, ரியாலிட்டி அதுதான். ஓகே, பல வகையில நாம பிசிக்கலுக்கு அதாவது ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இத ஒத்துக்கோங்க. இது ஒண்ணே ஒரு கால் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி இத பத்தி சொன்னாலும் ஸ்கூல் பக்கம் போனா அந்த டைமை கூட இன்னொருத்தங்க கடன் வாங்கி அதுலயும் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கொடுத்து இவங்கள இன்னமும் அகாடமிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ அந்த முடிஞ்ச அந்த 8th வரைக்கும் இருக்கிற கிளாஸ்ல ஏதோ இது பல ஸ்கூல்ல பிடி வாதியார்களோட வேலை விசில் அடிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அந்த பிள்ளைங்களை ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ரூம் போறதுக்கு ஸ்டே ஆன் த லைன், ஃபாலோ லைன், லைன் லைன் லைன், இது ஒண்ணுதான் அங்க திரும்ப. ஏன்னா நான் எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கிறதுனால நான் இதை ஓப்பனா சொல்ல முடியும். அந்த பிடி சாரோட வேலையே அவங்கள அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்றது, அவங்க லைன்ல போறதுக்கு மட்டும் அவங்களோட வேலை. இதான் நடந்துட்டு இருக்கு. அதையும் மீறி ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்க, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பட் மெஜாரிட்டி என்ன நடக்குது அதான் இங்க. சோ பிசிக்கல் கோஷன் இல்லை, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கரெக்டா இருந்தால் அது 25% அது பாஸ் ஆனா மட்டும்தான். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், கான்சென்ட்ரேஷன் சொல்லும்போது பிசியாலஜி அண்ட் சைக்காலஜி. அந்த பிசியாலஜில தான் டீப் பிரீத்திங், சிட்டிங் பாஸ்டர், ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஏரியாவே பிசியாலஜி. சிட் அப்ஸ் கொண்டு வந்தோம், புரியுதுங்களா? இது டீப் பிரீத்திங் எடுத்தோம், ட்ரிங்கிங் வாட்டர்னா, லாஃபிங்னா, இதெல்லாம் பிசியாலஜில வரும். சைக்காலஜில பார்க்கும்போது ரிவர்ஸ் கவுண்டிங்,
அட்டென்ஷன் ஆன் த சரௌண்டிங்ஸ், அட்டென்ஷன் ஆன் த பாத்வே, இப்படி வரதெல்லாம் அனதர் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா நமக்கு கான்சென்ட்ரேஷன் வந்துடும். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? சோ பிசிக்கல் கோஷன் மஸ்ட் எடுத்துக்கிட்டோமா? எஸ் நோவா? எஸ் சார். சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் சார். அதுக்கப்புறம் அதை வந்து ரசிக்க முடியும். எஸ். ஓகே. ஏன்னா கொஞ்சம் ரெயின் ஹெவியா சவுண்ட் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சவுண்டா பேசுறது இருக்கு. நீங்களும் கொஞ்சம் இதா பேசுங்க. சுத்தி சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. குட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட முடிச்சிட்டோம். 25% சார் சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். சோ ஃபர்ஸ்ட் யூ ஃபோக்கஸ் physiology. Second one, emotional quotient-ங்க, EQ. எமோஷனல் கோஷன். இந்த பிரச்சனைய கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். பல இடத்துல எமோஷனலி நம்ம ட்ரெயின் அப் ஆயிருக்கிறோமா? எமோஷனல் கோஷன் நம்ம பேலன்ஸா இருக்கிறோமா? நமக்கு அதை கத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. எதை சொல்ல வரேன்னா, ஒரு பல கிரைம் நடக்கிறதோ இல்ல அவங்களே தன்னைத்தானே அழிச்சுக்கிற இந்த செயல், சூசைட் பண்ணிக்கிறது, இப்படி பல விஷயங்கள்ங்க. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்யூல தான். அவன் எவ்வளவோ படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய புத்திசாலிகள். ஓகே, நான் ஒரு சில பெயர் சொல்றேன். சித்தார்த், ஜி வெங்கடேஸ்வரர், டைரக்டர், ப்ரொடியூசரா டைரக்டரா தமிழ் சினிமால. அப்புறம் விபி சந்திரசேகர், கிரிக்கெட்டர். சங்கர், ஃபவுண்டர் ஆஃப் சங்கர் ஐஎஸ் அகாடமி, சங்கர். அப்புறம் டாக்டர் செரியன். அப்புறம் ஆந்திராவில் ஃபார்மர் மினிஸ்டர் அண்ட் சபாநாயகரா இருந்த அந்த ரெட்டி. இப்ப மும்பைல ஒரு ஆக்டர் சித்தார்த், சித்தார்த் இல்ல, ராஜ்புத் தான், சுஷாந்த் சிங் ராஜ்புத் சார். சிங் ராஜ்புத். இப்படி என்ன நிறைய போகுதுல. இவங்களுக்கெல்லாம் ஒற்றுமை என்னன்னு சொல்லல. ஆனா வெவ்வேறு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போல. நான் ஓவரால் இதுக்கு மட்டும் வரேன். Sir, they are well talented. Suicide pressures. Depression. ஏதோ ஒரு காரணம், ஒவ்வொருத்தருக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாமா. ஒருத்தருக்கு கடன் இருக்கலாம், ஒருத்தருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இப்படி ஏதோ இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஏரியாவுக்கு வரேன்னா, இது மாதிரி இந்த டிப்ரெஷன் டால்ஸ்டாய்க்கு வந்துச்சு. இன்னும் பல பேருக்கு, ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்துச்சு, இன்னும் பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. ஆனா அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து இந்த உலகத்துக்கு பல உண்மைகளை கொடுத்திருக்காங்க. என்னால அதுல மீண்டு வர முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த உலகத்துக்கு அவங்க ஹிஸ்டரியில கொடுத்திருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆனா பலர் அதுல இருந்து மீண்டு வர முடியாத தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? சோ இதுல இருந்து நம்ம இந்த எமோஷனல் கோஷன்ட், நம்ம எவ்வளவோ பெரிய ஆளா கூட இருக்கலாம், எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை ஓவர் கம் பண்ற அந்த எபிலிட்டி நம்ம எமோஷனலா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா முடியும். இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? Got it? Yes sir. Yes sir. Yes sir. ஒருத்தன் ரெண்டு பேர் ஃபெயில் ஆகுறான். ஒருத்தன் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டான். நான் என்ன தப்பு பண்ணேன், ஓ இவ்வளவுதானா, இப்ப பாரு நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்டெம்ப்ட்ல அதை கிளியர் பண்ணி அவன் பெரிய லெவலுக்கு போய் சேர்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு சூசைட் பண்ணி இறந்தான். புரிஞ்சிச்சா? ரெண்டு பேருக்கும் ஆக்ஷன் ஒண்ணுதான் நடந்துச்சு, ரெண்டு பேரும் ஃபெயில் தான். அதுல ஒருத்தன் அதுல இருந்து பாடம் கத்து மேல வரான்,
இன்னொருத்தன் அதுல இருந்து வீணா போறான். இது அமெரிக்கா வியட்நாமுக்கு ஒரு வார் நடந்துச்சு. அந்த டைம்ல அமெரிக்கா வந்து 2 பேரை அனுப்பிச்சது. அங்க இருக்கிற அந்த வார் ஏரியாவுல இருக்கிற உண்மைகளை அனலைஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 2 பேர்ல போய் பார்க்கும்போது அங்கங்க ஒவ்வொருத்தரும் கை உடைஞ்சு, காலு உடைஞ்சு, ரெண்டும் போய், கண்ணு போய், ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த கொடுமைகளை தாங்க முடியாத அதுல ஒருத்தர் சூசைட் பண்ணியே இறந்துட்டார். இன்னொருத்தர் அது அப்படியே வந்து இங்க இந்த வாரனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பாதிச்சாங்கன்னு சொல்லி அத ஒரு லெக்சரிங்கா கொடுத்து அதன் மூலமா பெரிய மில்லியனர் ஆயிட்டார் உலக அளவுல. புரியுதா? அப்போ 2 பேரும் பார்த்த செய்திகள், பார்த்த விஷயங்கள் ஒண்ணுதான். அத ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, இன்னொருத்தர் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது தான் இந்த விஷயம். அப்போ இந்த எமோஷனல் அப்படின்ற ஏரியாவுல நாம எந்த இடத்துல இருக்கோம், இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னா, அகாடமிக்கலி பிரில்லியன்ட்பா. நான் ஏன் இதை நேத்து இதுல சொன்னேன், அக்கியோ மொரிட்டோ எழுதின புக்கு நெவர் மைண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ். இது நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் மார்க் கடைசி வரைக்கும் எடுத்துப்பாங்க. இவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அவங்களை விட அதுல லாஸ்ட் மார்க் மீடியமா இருந்தவங்க நிறைய ஹை லெவலுக்கு வந்திருக்காங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆகுறவங்க, பெரிய பெரிய ஈவன் எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனிலயோ அல்லது மத்த பெரிய கார்பரேட்லயோ ஒவ்வொரு கிரேடா ப்ரொமோஷன்ல வந்து மேல வந்தவங்க யாருன்னு பார்த்தா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்தவங்க குறைஞ்சிடறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க ஃபெயிலியரை பார்த்ததே இல்லை. ஒரு மார்க் குறைஞ்சா கூட இவங்களால தாங்கிக்க முடியாது. அதோட விளைவு அங்க பெரிய லெவலுக்கு போகும்போது அவங்க ஏதாவது திட்டிடுறாங்களா, உடனே இவங்க ஒடிஞ்சு நொடிஞ்சு வீணா போயிடுறாங்க. ஆனா இந்த லோ லெவல்ல வந்தாங்கல்ல, அதை அவங்க நிறைய சந்திச்சு வந்ததுனால கேஷுவலா எடுத்துட்டு மேல மேல போயிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இது பல சர்வே இருக்கு, பல ரிசர்ச் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு எல்லாம் இப்ப போக விரும்பல. பட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு வரேன். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எமோஷனலி நாம 25% அதுல வரணும். அதாவது 100% இருக்கணும். இந்த இடத்துல 25%. எமோஷனல் 100% இருந்தா இங்க ஒரு சேர், ஒரு கால் 25 மார்க்குக்கு அது தயார். இப்ப புரிஞ்சிருச்சா? ஒரு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு அம்மா அவங்கள நல்லா பயமுறுத்தி மிரட்டி படிக்க மட்டும் வச்சு எல்லாத்துலயும் அவுட்ஸ்டாண்டிங் வச்சுட்டாங்க. ஆனா அவங்க தோல்வியே சந்திச்சது இல்ல, ஒரு ஃபெயிலியரே பார்த்தது இல்ல, திட்டு வாங்கினதே இல்ல, ஒரு குறைய தந்திச்சதே இல்ல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகுது மாமியார் வீட்டுல. அவங்க மாமியா மருமகளுக்குள்ள சண்டை வருது, மாமியார் திட்டிடுறாங்க, இல்ல புருஷன் திட்டுறான், இல்ல யாரோ திட்டிடுறாங்க. உடனே இது கெரோசின் எடுத்து ஊத்திட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ தப்பு எங்க இருக்குன்னு பார்த்தா பேசிக்ல இருந்து வருது. இது ஸ்கூல்லயோ வீட்டுலயோ இதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா, அந்த 25 மார்க்ஸ் அதுல கரெக்டா இருந்திருந்தா இவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இவ்வளவுதானா, நான் பாத்துக்கிறேன்னு மேனேஜ் பண்ணுவாங்க. சோ அனதர் 25 மார்க்ஸ் வந்துட்டோம். EQ, எமோஷனல் கோஷன். PQ, EQ 50%. பாஸ் ஆயிட்டீங்களா எல்லாரும்? கமிங் டு அடுத்து IQ. நான் இது சொல்லவே தேவையில்ல, இது எல்லா இடத்துலயும் ஸ்கூலுங்கள்ல IQ தான் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாட் இஸ் மென் பை IQ? இவங்க பாக்குறது இன்டெலெக்சுவல் கோஷன்ங்கிறத எதை எடுத்துக்கிறாங்க? IQ டெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டு இல்ல வேற ஏதாவது கேட்டு, இவன் IQ பயங்கரமா இருக்கு, இவன் 170 இருக்கு, 160 இருக்கு, 150 இருக்குன்னு IQல டேலண்டா ட்ரெயின் அப் பண்ணி அதை மட்டும் வச்சிருக்காங்க. அதுல 25 மார்க்ஸ், நம்ம 100 மார்க்ஸ் அதுல ஓகேவா இருந்தாலும் மத்ததுல குறைஞ்சா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. IQ எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதுனால நான் அதை அப்படியே விட்டேன். இதுதான் சோ இன்டெலெக்சுவல் கோஷன், ரைட்? இப்ப கடைசியா வந்துடலாம். SQ, ஸ்பிரிச்சுவல் கோஷன் அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் கோஷன் சார், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அது அவங்க நம்பிக்கை. ஓகே. அது
அது நம்மளை எப்போதுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தாலே அவங்களுக்கு போதும். they do any wrong things. ஓகே ஓகே. நீங்க சொன்னது ஓகே, அது தனி. அது வந்து ஒரு இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், இல்ல யூனிவர்சல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சுப்ரீம் பவர்னு சொல்லலாம். ஓகே, அது தனி. இந்த இடத்துல இன்னும் வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? சார் நோ ஐடியா சார். சார் நம்ம மனசு பத்தின ஏதாவது விஷயமா இருக்கலாம்னு ஓகே. Again spiritual nothing but ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டு முழுமையா ஆழமா நம்புறது. ஓகே ஓகே சார். மனுஷனா பிறந்ததுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சார். கடவுள் நமக்கு படைச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்திருக்கோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். சோ அதை நோக்கி சிம்பிளான கடவுள் நம்பிக்கை எப்படி வச்சுக்கலாம்? ஓகே, ஸ்பிரிச்சுவல்னா கடவுள் நம்பிக்கை. கடவுள்ங்கிறது எது வேணாலும் வச்சுக்கலாம், பட் அந்த நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே, எனிபடி? நம்மள மீறி ஒரு நடக்கும், நம்மள மீறி வைக்கிற ஒரு பிலீஃப் சார். சரி, ஓகே, ரைட், போதும். நான் இந்த இடத்துல நீங்க சொன்னது எல்லாமே ஓகே தான். கொஞ்சம் ஒரு சின்ன டியூன் பண்ணலாம். சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? பிலீவ் இன் காட் இஸ் நத்திங் பட் பிலீவ் இன் யுவர் ஓன் செல்ஃப். அவ்வளவுதான். To me, he is not an atheist who does not believe in God. To me, he is an atheist who does not believe in himself. Believe in God is nothing but believe in your own self. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ மனுஷனே இரு. உன்னை நம்பு. பிலீவ் யுவர் செல்ஃப். இவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல். இதுதான் நான் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். சோ நான் என் நம்மள மேல நம்பிக்கை வைக்காத ஏதோ ஒரு இதை நம்பிட்டு அங்க போய் கோடி கோடியா பணத்தை கொட்டுறது, அர்ச்சனை பண்றது, இல்ல நாள் கணக்குல கியூல நின்று தேங்காய் பழம் உடைச்சு இல்ல இது பண்றத விட உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்கன்றதுதான் இந்த இடத்துல பாயிண்ட். இது நம்பர் 1. நம்பர் 2, so believe yourself. First thing, self assessment, then believe yourself. Right. அடுத்தது இன்னும் பின்னாடி வருவோம். இன்னர் பியூரிட்டி, ஹவு டு பியூரிஃபை அவர் செல்ஃப், இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதனால அதை டீட்டெயிலா பின்னாடி வேற இதுல கொண்டு வருவேன். இப்போ ஒரே இதோட நிறுத்துறேன், பிலீவ் யுவர் செல்ஃப். ரைட். ரெண்டாவது ஒண்ணு கேட்கிறேன், த ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஒரு பி ஆப்டிமிஸ்டிக். ரைட். அதுதான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டம் சொல்லுவோம். சரி, நான் வந்து இந்த 1 hour இப்ப நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாம் ஜூம்ல கால்ல இல்ல, என் கூட டைரக்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஹால்ல இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரு ஹால்ல இருக்கிறோம், ஒரு ஆடிட்டோரியம். அப்படி இமேஜின் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு 2 ஆஃபர் பண்றேன். என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து ஒரு ஸ்டாச்சு ஆஃப் ராமா, இன்னொன்னு ஸ்டாச்சு ஆஃப் ராவணா. புரியுதுங்களா? ஸ்டாச்சு ஆஃப் ராமா ஆர் ஸ்டாச்சு ஆஃப் ராவணா. இந்த 2ல நீங்க எதை எடுத்துக்கிட்டு போவீங்க? ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போவீங்க. ஓகே. ராமாயணத்துல இருந்த மாதிரி எல்லாருமே ராமர் தான் எடுப்பாரு. ஆனா ராவணனும் நல்லா இருந்தா சார், அவரோட தங்கச்சி பண்ணதுனாலதான் ராவணன் வந்து எல்லாருமே இது பண்றாங்க. இல்ல நீ எதை எடுப்ப? ராமன். நான் ராவணன்னா இதோட நிறுத்த மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இதையே நான் இப்ப இந்த ஒசாமா பின் லேடனை கொண்டு வந்து வைப்பேன். நம்ம காந்தி போட்டோ வைப்பேன். காந்தி எடுப்பியா, ஒசாமா பின் லேடன் எடுப்பியா? 2 போட்டோ வைக்கிறேன். காந்தி.
சார் இப்படியும் யோசிக்கலாம் சார். எப்படி இருக்க கூடாதுன்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் வேண்டாம், நல்லவன் கெட்டவன் அப்படி வச்சுக்கலாமா? இது காமனா விட்டுறலாம், எல்லாத்தையும் விட்டுறலாம்பா. ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், 2 ஸ்டாச்சு வைக்கிறேன். நல்லவன் எடுத்துட்டு போவீங்களா கெட்டவன் எடுத்துட்டு போயிட்டான்? அவ்வளவுதான், விட்டுலாமே. நான் இந்த இடத்துல காந்தியை விட்டுறலாம், ஒசாமா விட்டுறலாம், ராமனை விட்டுறலாம், ராவணையும் விட்டுறலாம், துரியோதனை விட்டுறலாம், அர்ஜுனனை விட்டுறலாம். விட்டுட்டோமா? இங்க வந்துட்டோம். நல்லவன் கெட்டவன் 2 ஸ்டாச்சு வச்சிருக்கேன். 1 kg weight ஈச், 1 kg weight. ஒன்னு சரி, ஒன்னு நல்லவன், இன்னொருத்த கெட்டவன். நீங்க எல்லாருமே எதை எடுத்து போவீங்க? ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் வாங்க. நல்லவன் வந்து 1 kg வுட்ல செஞ்சு வச்சிருக்கான். நல்லவங்கிற ஸ்டாச்சு 1 kg ஆஃப் வுட். கெட்டவங்கிற ஸ்டாச்சு 1 kg ஆஃப் கோல்டு. நீங்க எதை எடுத்து போவீங்க? இந்த கதையெல்லாம் நான் கேட்டு நிறைய பேர் வந்து தங்கத்து மேல பேராசைப்பட்டு நல்லவன் தான் சார் நியாயப்படி எடுத்துட்டு போகணும். நீ நியாயப்படிதான் நீ எதை எடுத்துட்டு போகணும் உன் மனசாட்சி கேட்டு பார்த்து. அவ்வளவுதான். கோல்டு எடுத்துட்டு போயிட்டு கோல்டு எடுத்துட்டு அந்த கோல்ட வச்சு ஒரு நல்லவனோட பொம்மை உண்டாக்குவேன் சார். அவன் எதனால கெட்டவன் அப்படிங்கிற பகுப்பாய்வு செய்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அது மாதிரி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் கெட்டவன் சொன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஒரு டேஞ்சரஸ், புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு அது நான் எப்படின்னு அனலைஸ் பண்றத எப்படி அனலைஸ் பண்ணாலும் அது கெட்டதா தான் இருக்கும் முடியும். ஆனாலும் நம்மளோட ஆசை, ஏன்னா இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான், அது கெட்டது. ஆனா அது எப்படினாலும் அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் அவங்க வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன, அதுதான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்புறோம். புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ற பாயிண்ட. சோ இதுதாங்க ரியல் ஸ்பிரிச்சுவல். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா நான் கரெக்ட், நான் உண்மையா இருக்கேன், நான் புனிதமா இருக்கேன், நான் தூய்மையா இருக்கேன்னு என்னைக்கு நம்புறீங்களோ அப்போ 1 கிலோ இல்ல 100 கிலோ கோல்ட கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, கெட்டது கெட்டதுதான், வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் பிலீஃப் யுவர் செல்ஃப். ஆனா உங்க மேலதான் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் எனக்கு இல்ல டேலண்ட் இருக்கு, நான் இது மாதிரி 100 கிலோ தயாரிக்க முடியும், சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நீங்க ஏங்க அதுக்கு ஆசைப்படுறீங்க? நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சார். அப்போ believe in yourself, that is the real spiritual. அதுதான் உண்மை. சோ வேற எங்கேயோ இல்ல, உங்ககிட்ட இருக்க சக்தி. you are unique, you are special, you have special talent. உங்ககிட்ட இருக்கிற talent, that is the pure one. If you utilize it, definitely you are going to achieve anything whatever you wish. That is real belief. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு? இவ்வளவுதான் விஷயம். அதனால ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது என்னன்னா உங்களை நீங்கள் நம்புங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை விட்டுட்டு அடுத்ததை நம்பி அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை நீங்க தாழ்த்திக்க வேண்டாம். இதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்துடலாம். என்னால முடியும் அப்படின்னு நம்பலாம், ஹார்ட் ஒர்க்கை நம்பலாம், புரியுதுங்களா? உழைப்பை நம்பலாம், வாழ்க்கையில முன்னுக்கு வருவான், நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும், 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம்னு நினைக்கலாம். சோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்பிரிச்சுவல் கோஷன். எஸ்கியூ ஓவர். இப்போ இந்த 4 கால் சேர் நீங்க மறுபடியும் நேத்து எப்படி 10 குவாலிட்டிஸ்ல கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி இன்னைக்கு சக்சஸ்ங்கிற சேர்ல 4க்கு வந்துட்டோம். இந்த 4ல நீங்க எதுல வீக்னு பார்த்து அதுல உங்களையே டெவலப் பண்ணிக்கோங்க. சக்சஸ் சேர்ல உட்கார்ந்து வெற்றி படியை வெற்றி கனியை ருசிங்க அப்படின்னு இந்த இடத்துல வாழ்க்கை. ரைட்? சோ எண்ட் ஆஃப் டிப், மெமரி டிப் 30. இப்ப லாஸ்ட் ஒன் மெமரி டிப்ஸ் 31 இதோட முடிக்கிறோம். இது என்ன தெரியுங்களா? வெரி சிம்பிள், ஒரே நிமிஷத்துல முடிக்கிற டெக்னிக். ரோட் மெமரி.
31 மெமரி டிப்ஸ் 31 என்ன தெரியுமா? ரோட் மெமரி. வாட் இஸ் ரோட் மெமரி அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். டெய்லி இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முதல்ல நீங்க அதை கவனிக்கிறதுக்கு முன்னால நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். இத இப்ப சொல்லிட்டேன்னா இது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதோ இல்ல இப்படியே திருப்புறதோ இல்ல, உள்ள வாங்கி லைஃப்ல அப்ளை பண்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் டீல் நமக்கு, நம்ம 2 பேருக்கு, எனக்கும் உங்களுக்கு. இந்த டீலுக்கு நீங்க ஓகேனா மட்டும்தான் நீங்க கேட்கணும். நான் இதை, அதாவது சொல்லுவோம்ல கோர்ட்ல போன உடனே நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, அந்த சத்தியம், அந்த ப்ராமிஸ், அந்த ஓத் இப்ப கொடுக்கணும். நம்பர் 1, நான் இதை மனப்பூர்வமாக செய்வேன். 1, இது முதல். இது 2வது, இத 30 டேஸ் 30 டேஸ்ல 66 டேஸ் கண்டினியூவா செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 66 டேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் சைக்காலஜில சொல்லிட்டு இருந்தாங்க, எனிதிங் இஃப் யூ கண்டினியூ மோர் தென் 21 டேஸ் இட் வில் பிகம் a habit. இப்போ வேர்ல்டு வைடு கடைசியா வந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவரேஜா 66 டேஸ் if you continue anything that will become a habit. So அப்போ அந்த 66 டேஸ் வச்சுக்கலாமே. So 66 days you have to do this technique. இப்ப நான் என்ன சொல்ல போறேனோ அதை நீங்க செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இடையில ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. 1, இப்போ இன் கேஸ் சார் நான் ஒரு நாள் உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு நாள் ஊருக்கு போயிட்டேன், இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, அப்போ அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ஒரு டிப்ஸ் இருக்கு. அதை தர விரும்புறேன். வேணுமா வேண்டாமா? வேணும் சார். வேணுமா வேணுமா? ஓகே, வேண்டாம் சார். வேணும்ன்றவங்களுக்கு என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, என்னைக்கு நிறுத்தினீங்களோ அன்னையில இருந்து மறுபடியும் 66 நாள் கண்டிப்பா வேணாம் சார். இதே போதும் சார். இல்ல சார், நான் முதல்ல என்னோட தொண்டை தண்ணி காய என்ன சொன்னேன்? பிலீவ் இன் யுவர் செல்ஃப் சொன்னா இல்லையா? நான் என்னை நம்புகிறேன், நான் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை கச்சிதமாக முடிப்பேன், ஐ ஆம் எ வின்னர், ஐ வாண்ட் டு வின், இப்படியெல்லாம் நம்புங்க நம்புங்கன்னு அப்படி கத்தி, இப்போ ஒரு கால இடையில முடியலன்னா என்ன பண்றதுன்னா சொல்லுங்க சார்னு கேட்டா நான் என்ன மாட்டிட்டீங்களா? இனிமேல் உங்களை நம்புங்க. புரிஞ்சுதா? பிலீவ் யுவர்செல்ஃப். ஓகே, குட். அவ்வளவுதான். டெக்னிக் என்னன்னு சொல்லிடுறேன். என்ன தெரியுமா பண்ணோம்? டெய்லி காலையில எழுந்திருக்கோம். எழுந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்றோம் சார். ஓகே, பிரஷ் பண்றோம். ஓகே, எழுந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றோமா? ஆனா எத்தனை பேர் நைட்டு படுக்கிறப்ப பிரஷ் பண்றோம்? சார் நான் பண்றேன் சார். ஆனஸ்டா சொல்லுங்க. நான் பண்றேன் சார், சிவகுமார். ஓகே, குட். நான் பண்றேன். ரைட். சார் இடையில கேவிட்டி வந்தனால இப்ப நைட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேட்டர் இல்ல, பண்ணாதவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. காலையில பிரஷ் பண்றதுக்கு விட முக்கியம் நைட்டு பண்றதுதான். சோ பிஃபோர் பெட், ஆஃப்டர் பெட் பிரஷிங் ட்வைஸ் எ டே, அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. நைட்டு படுக்கிறப்ப பிரஷ் பண்ணிட்டு படுக்கிறோம்ல, இதை விட ஒரு பெஸ்ட் வே ஆஃப் இது வேற எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பல்லு சந்தில இருக்கிற அந்த இததான் இந்த வெளியில இருந்து வர்ற இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப குசி, அதுக்குதான் அது வேட்டை. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட்டு பிரஷ் பண்ணிட்டு படுக்கலாம், காலையில எழுந்திரிச்சோன்னு எகைன் பிரஷ் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யுவர் டீத்.
டு ப்ரொடெக்ட் யுவர் டீத். ரைட், நைட்டு பல்லு விளக்கிட்டு படுக்கிறீங்க, காலையில இருந்து பல்லு விளக்குறீங்க. இப்ப மேட்டர் அது இல்லை, நான் டெக்னிக் இது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கா. இது சும்மா ஒரு ஆட்டிடியூட். இதுக்கு வந்தோம், பல்லு விளக்கிட்டோம். அடுத்தது வேற உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் தான், நீங்க எப்பயும் பண்றது. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்க, ப்ரஷ் பண்றீங்க, அப்புறம் தண்ணி குடிக்கிறீங்க, இல்ல யோகா பண்றீங்க, பிராணாயாமம் பண்றீங்க, இல்ல வீட்டு வேலை பாக்குறீங்க, என்னவோ வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் செய்றீங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடியுது. காலையில ஸ்கூலுக்கு போறவங்க போறோம், ஆபீஸ் போறவங்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஒரு 9 o'clock அப்ராக்சிமேட்டா 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். இந்த இடத்துல மட்டும் நான் சொல்றத அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். என்ன பண்றீங்க தெரியுமா? காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கை கழுவிட்டீங்க. சார் நான் ஸ்பூன்ல சாப்பிட்டேன் அப்படின்னு வேண்டாம், மொத்தத்துல முடிச்சாச்சு இல்ல. முடிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு நிமிஷங்க, 1 minute you have to close your eyes. உங்க கண்ணை மூடிட்டு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நீங்க சாப்பிடுற வரைக்கும் இடையில என்ன நடந்துச்சு? எழுந்திரிச்சான், பிரஷ் பண்ணா, இல்ல வேற ஏதாவது நியூஸ் பார்த்தேன், இல்ல படிச்சேன், இல்ல ஒர்க் பண்ணனேன், காய் நறுக்கினேன், ஃப்ரிட்ஜை திறந்தேன், பார்த்தேன், இங்கே அம்மாட்ட திட்டு வாங்கினேன், அப்பாட்ட திட்டு வாங்கினேன், இல்ல நான் சண்டை போட்டு, ஏதோ இருக்கட்டும். நீங்க எழுந்திரிச்சதுல இருந்து சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சோ அதை ஆர்டரா ரீகால் பண்ணோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இது 1 நிமிஷம் தான். எடுத்த உடனே 1 நிமிஷம் ஆகல, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சுனாலும் பரவாயில்ல. அது பிராக்டிஸ் ஆக ஒரு 1 minute வந்துடும். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டோம். ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலு, காலேஜ் போறவங்க காலேஜ், வேலைக்கு போறவங்க வேலைக்கு எல்லாம் போனோம். மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அதே மாதிரி கை கழுவுறோம், உட்கார்றோம். 1 நிமிஷம். பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு? இப்போ ஸ்கூல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், இடையில இன்டர்வல், ஒவ்வொரு பீரியட்ல என்ன நடந்துச்சு, எது வேணாலும் இருக்கலாம். அத ஆர்டரா, அதான் ரொம்ப முக்கிய பாயிண்ட். ரீகால் பண்றீங்க. அகைன் 1 minute ஓவர். இது செகண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நைட்டு சாப்பிடுறோம். ஒரு 7:30, 8 அந்த மாதிரி வச்சுக்குவோம். அதுக்குன்னு 10 மணிக்கு சாப்பிட்ற ஹேபிட் யாராவது இருந்தா அதையும் மாத்திருங்க. தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாலே சாப்பிட்ற ஹேபிட் இருப்பாங்க, தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஹேபிட். ஓகே, 7:30, 8 சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, கை கழுவியாச்சு. எகைன் லஞ்ச் டு சப்பர். இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுங்கிறத அதே மாதிரி ஆர்டரா ரீகால் பண்றோம். 1 நிமிஷம் தான். மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப 2 minutes 3 minutes ஆனாலும் நத்திங் டு வரி. பிராக்டிஸ்ல 1 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, 3வது தடவை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்தது சாப்பிட்டோம், என்னமோ படிக்கிறோம், இல்ல டிவி பாக்குறோம், விளையாடுறோம், என்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். நைட் ஒரு 10 மணிக்கு பெட்டுக்கு போறோம். இப்போ கிளைமேக்ஸ். பெட்ல உட்காந்துட்டு உடனே பெட்ஷீட் போட்டு படுத்துறாதீங்க. உட்காந்துட்டு 1 நிமிஷத்துல காலையில பெட்டை விட்டு எழுந்திரிச்சதுல இருந்து இப்ப பெட்ல வந்து உட்கார்ற வரைக்கும் இடையில என்ன நடந்துச்சோ அத அத்தனையும் ஆர்டரா ரீகால் பண்ணுவோம். எழுந்திரிச்சதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும், பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச், லஞ்ச் டு சப்பர் அப்படின்றது அப்பப்ப இது குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ப்ரீ ஆஃப் இயர்லி இப்படிலாம் வந்தது. இப்ப ஃபுல் ஆனுவல் டெஸ்ட், போர்டு எக்ஸாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கள. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரே நிமிஷம் தான் மறுபடியும். ஆனா இதுக்கும் சொல்றேன், 5 நிமிஷம் கூட ஆனாலும் இனிஷியலா எடுத்துக்கோங்க. போக போக அதை 1 நிமிஷம் ஆக்கிடலாம். ரைட்டா? இதுக்குன்னு யாராவது டைரி போட்டு எழுதிட்டு இருக்காதீங்க. எழுதுறதுலாம் இல்ல, மைண்டு தாங்க விஷயம். ஸோ எவ்ரிதிங் ஃப்ரம் யுவர் மைண்ட். நான் அதிகமா பிராக்டிஸே உங்களுக்கு எழுதி படிக்கிறதே கொடுக்க மாட்டேன். எல்லாமே மைண்ட் ரிலேட்டட். ஹவு டு டேம் யுவர் மைண்ட் தான் விஷயம். புரிஞ்சுங்களா? இத மட்டும் நீங்க செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி 66 days நீங்க என்லைட்மெண்ட் ஆயிரு, நீங்க பெரிய ஞானி ஆயிரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை அத்தனையுமே நீங்க அச்சீவ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன ஹேபிட் மேக் பிக் டிஃபரன்ஸ். உங்க லைஃப்ல பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப பெரிய. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கா, இது ஒண்ணுமே இல்லாம மாதிரிதான் தெரியும். நீங்க வேணும் அதை அனுபவிச்சு பாருங்க, அப்ப சொல்லுங்க என்கிட்ட. புரிஞ்சுங்களா? ரைட்?
இதுக்கு பேரு ரோட் மெமரி. என்ன பண்ண போறீங்க? காலையில, மத்தியானம், நைட்டு, இடையில ஒரு 3 hours 4 hours கேப்ல என்ன நடந்துச்சுங்கிறத ஆர்டரா ரீகால் பண்றோம். நைட்ல மார்னிங் டில் ஈவினிங், நைட்டு பெட் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்க ஆடுறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல நடந்த கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கும்ல, அதை அப்படியே டெலீட் பண்ணு, உள்ளேயே கொண்டு வராது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இங்க ப்ரோக்ராம் பண்றதே நம்ம மைண்டுக்கு நல்ல விஷயங்களை ரீகால் பண்றதுதான் இங்க ரொம்ப நல்லது. நான் இது சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங்ல பின்னாடி கொண்டு வரேன், அதுல பாத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கோங்க. நடந்த நல்ல விஷயங்களை ரீகால் பண்ணுங்க. அடி வாங்குறது அது இருக்கும். சார் மருந்து சாப்பிடும் போது வைத்தியர் குரங்கன் நினைக்காது என்று சொன்ன மாதிரி இருக்கு சார். 10 நிமிஷம் சொல்லும் போது அது மட்டும் தான் ஞாபகம் போகுது சார். பரவாயில்ல, அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது டோன்ட் ஃபோக்கஸ், டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஒண்ணும் இல்லைங்க, மெடிடேஷன்ல 3 hours சொல்லுவேன், மெமரியில 3 hours சொல்லுவேன், மெடிடேஷன்ல 3 hours சொல்லுவேன். மெமரியில 3 hourனா நாம PQ 3Rல 3 hours சொன்ன ஞாபகம் இருக்கா? மெமரி என்ன? ரீட், ரீசைட், ரிவ்யூ. ஓகே. மெடிடேஷனுக்கு 3 hours சொல்லுவேன். என்ன தெரியுங்களா? ரிஃப்ளெக்ட், ரிலாக்ஸ், ரீசார்ஜ். புரியுதுங்களா? ரிஃப்ளெக்ட் என்னத? வர எதிர்மறை எண்ணங்களை ரிஃப்ளெக்ட். தென் be relaxed, observe your breathing, that relax. Then recharge. எப்படி பாசிட்டிவா ரீசார்ஜ் பண்ணுங்க, அதுதான் தேர்ட் ஆர். ரீசார்ஜ் வித் பாசிட்டிவ். அப்ப நல்லது நடந்துச்சு இல்ல, அதை மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். சோ இது நானே இந்த ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் யோகா அப்படிலாம் கொண்டுட்டு போனா அது வேற மாதிரி போயிடும். நான் அதனாலதான் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னோட எய்மோ என்னோட கண்டென்ட்டோ the way of training you, it is not based on any yoga, spirituality and meditation. அதுல போகாது, அந்த லைனுக்கே கொண்டு போகல. பியூர் சயின்ஸ், பியூர் சைக்காலஜி. Right? Okay. So 3 hours in memory, 3 hours in meditation. Reflect, relax, recharge. So reflect the negativity, relax, then recharge with positive. அதை மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு மீன்ஸ் நாளைல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் நிறைய பேர் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க, மறக்கும், ஐ அக்செப்ட். பட் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டீங்கல்ல குரூப்ல, மார்னிங் ஐ ஹவ் டன் மார்னிங் ரோட் மெமரி ஒன்னு போடுங்களேன். மத்தவங்களுக்கு திடீர்னு ஓ ஐ ஃபர்காட், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினாங்க அப்படின்ட்டு அவங்க ஞாபகத்துக்கு அடுத்து அவங்க செய்வாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஹேபிட்டா வர வரைக்கும் ஒரு சின்ன கெட் இன் டச் இருக்கலாமா? அது ஏன்னா இத நானே தினம் காலையில எழுந்திருச்சு ரோட் மெமரி செஞ்சுட்டேனா ஒவ்வொருத்தரையா தட்டி எழுப்பிட்டு இருக்க முடியாது, எழுப்பவும் கூடாது. பட் உங்களுக்குள்ள ஒருத்தர் ஒண்ணு போடுறதுனால இன்னொருத்தங்களுக்கு அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். வெட்டியா என்னென்னமோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறோம், இப்படி பிரயோஜனமா அனுப்புங்க. நான் செஞ்சுட்டேன் அவ்வளவுதான். அடுத்தவங்க அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஞாபகம் வரும், உடனே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்குன்னு மத்தியானம் சாயங்காலம்னு ஒன்னொன்னையும் போட்டு அங்க மெசேஜ் குவிக்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போட்டா மத்தவங்க அதோட ஓகே புரிஞ்சுக்காங்க, அடுத்து பண்ணிக்காங்க. ஓகே. சோ இத ஒண்ணு செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு இதுவே பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம். சோ 31 டிப்ஸ் ஓவருங்க, மெமரி டிப்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே ரைட். வாட்ஸ் தி டைம் நவ? 5:54. 5:54 sir. 5:54. ஓகே 6 minutes. ஓகே, நேத்தும் நான் கடைசி டாபிக்க விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு 5 minutes எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பண்ணி கண்டினியூ பண்ணிடலாமா? ஓகே சார். ரைட்.
ஓகே, இன்னைக்கு பாக்குற இந்த இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி யார் அப்படின்னா அவங்க ஒரு பெண். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க 1880ல ஜூன் 27 அமெரிக்காவுல அலபாமாவுல பிறந்த பெண் குழந்தை. ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலியில அந்த குழந்தை பிறந்தது. ரொம்ப அழகா புஷ்டியா கொழு கொழுன்னு இருந்துச்சு. அந்த பெண் குழந்தை ஒரு 2 வருஷம் ஆனப்போ ஒரு சிவியர் ஃபீவர். அதுக்கப்புறம் டாக்டர் இதெல்லாம் காப்பாத்துறதே கஷ்டம்னு ரொம்ப அவங்களே மனசு விட்டுட்டாங்க ஃபேமிலியில. பட் ஒரு ஸ்டேஜ்ல காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வருது, மிக முக்கியமான 2 ஆர்கனை அதை எடுத்து போயிடுச்சு. 2 கண்ணுக்கும் பார்வை இல்லை, 2 காதுக்கும் செவித்திறங்க. யார் அந்த பெண்? ஓகே, சோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். ஓகே, இந்த ஹெலன் கெல்லருக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு ஆர்கன் இல்லைனாவே அவங்கள சமாளிக்கிறது, அவங்களுக்கு இன்கல்கேட் பண்றது இட்ஸ் வெரி டஃப் ஒன். ஆனா 2ம் இல்லாத அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? என்ன சொல்லி கொடுக்க முடியும்? எது புரிய வைக்க முடியும்? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க ஓரளவுக்கு வசதி இருக்கிறதுனால வேலைக்கு எத்தனையோ பேரை வச்சு பார்த்தாங்க. வரவங்க ஒரு வாரத்துக்கு மேல துண்ட காண துணிய கடன் ஓடி இருக்கும். யாராலையுமே என்னால முடியாதுப்பா, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாதுன்னு ஓடிட்டே இருக்காங்க. கடைசியா இந்த பேரண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, யாரு காது கேட்காதவங்களுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்திட்டு இருந்தாரு, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவர்கிட்ட போறாங்க. அவரு ஒரு ஆடு கொடுத்து ஒரு டீச்சரை டெபியூட் பண்ணாரு. அவங்களும் ஆல்ரெடி பார்ஷியல் பிளைண்ட், ஆனி சுல்லிவான். அவங்க கதை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அது பெருசு. அவங்க தம்பி, அவங்க ஃபேமிலியில ரொம்ப மோசம். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா அப்பா 2 பேரையும் இழக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அவங்க தம்பியும் ஒரு இதுல நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான். இந்த பொண்ணு ஒரு ஆர்பனேஜ்ல வளர்றாங்க. 10 வருஷம் வரைக்கும் ஸ்கூல் படிப்பே கிடையாது. அங்க யாரோ வந்தவங்க கொஞ்சம் கருணை காட்டி படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் படிக்க வச்சு 10 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் என்டர் ஆகி அப்படி இப்படின்னு படிச்சு ஒரு கிராஜுவேட் பண்ணியாச்சு, கிராஜுவேஷன்லாம் வாங்கியாச்சு. அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப பெரிய புண்ணியம். வாழ்க்கையில மிகப்பெரிய சறுக்கல், அடி, கஷ்டம், கவலை, துன்பம் அத்தனை சந்திச்ச ஒரு பெண். அந்த ஒரு காரணத்தினால் அவங்களால இவங்களை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. வந்தாங்க, தனி ரூம் எடுத்துட்டாங்க, தனி வீடே வச்சுட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட்ல சேஞ்சஸ் கொண்டு வர, ஒரு டேபிள் மேனர்ஸ். சாப்பிடும்போது ஓடிட்டே இருக்கக்கூடாது, உட்காந்து சாப்பிடணும், ஸ்பூன் வச்சு சாப்பிடணும், ஃபோர்க் வச்சு சாப்பிடணும். அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்ப கொஞ்சம் கண்டிப்பா அவங்க ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு வராங்க ஒவ்வொரு ஸ்டேஜா. அப்புறம் இனிஷியலா பேரண்ட்ஸே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன் பொண்ணு பிள்ளை போட்டு கொடுமைப்படுத்துறான்ற மாதிரி தான் இருந்தது. பட் லேட்டர் ஆன் தே saw the changes. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெண் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா, நார்மலா இந்த கண்ணு இல்ல காது இல்ல, அப்போ இவங்களோட ஃபீலிங், அதான் நம்ம கெனஸ்தெட்டிக் மெமரி பின்னாடி பார்ப்போம், அது இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உணர்வு மூலமா கையில ஒரு எழுத்து எழுதி காட்டி அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்போ வாட்டர் அப்படின்னு எழுதி காட்டி இவங்கள அதை சொல்ல வச்சு உணர வச்சு அந்த கையை கொண்டு போய் அந்த டேப்பை திறந்து தண்ணியில வச்சு காட்டுறாங்க, திஸ் இஸ் வாட்டர். அதே மாதிரி சில் வாட்டர், ஹாட் வாட்டர், இப்படி ஒண்ணுனையுமே எழுதி அதை உணர வைக்கிறார். திஸ் இஸ் எர்த் அப்படின்னோட அதை எழுதி காட்டி அவங்க தொட்டு காட்டுறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, அப்போ ஒரு வார்த்தையை கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், எவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அப்போ வேர்ல்டுலயே தி பெஸ்ட் டீச்சர் அப்படின்னா இவங்க தான் முதல்ல வராங்க. இன்னைக்கு
சாதாரணமா கொஞ்சம் வீக்கா இருந்தா போதும், இவனெல்லாம் முட்டாள், இவனெல்லாம் மக்கு, இவனுக்கு எல்லாம் சொல்லி தர முடியாதுன்னு ஓரம் கட்டிடுறாங்க. ஒரு கிளாஸ்லயே ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், டாப்பர் பிரிச்சிடுறாங்க. இதான் வந்து ஐக்கியூங்கிற கேட்டகரியை வச்சு அதை பிரிச்சு ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறவனா ஒண்ணுமே இல்லாத ஆக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த ஏரியாவில ஒருத்தங்க 2 ஆர்கன், மிக முக்கியமான ஆர்கன் இல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பாடம் நடத்தி ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி டிகிரி வாங்குற அளவுக்கு ஒருத்தங்களை கொண்டு வராங்கன்னா அவங்க பேர் டீச்சர். அதே மாதிரி இது கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ரோல்ல இன்னொருத்தங்க வராங்க, சாரா போலா அப்படின்னு. அவங்கதான் பேச்சுக்கு ஸ்பீச் தெரப்பி. அப்போ இந்த ஹெலன் கெல்லர் அவங்க த்ரோட்ல இப்படிங்க கைய வச்சு நாக்க தொட்டு பார்த்து, உதட்ட தொட்டு, ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த நாக்கு எப்படி திரும்புது, உதடு எப்படி மூடி திறக்குது, த்ரோட் எப்படி இருக்கு, இப்படி இத்தனையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. சோ இது நாள் வரைக்கும் யாருக்காவது ஹெலன் கெல்லர் பேசுவாங்களான்னு கேட்டா இல்லம்பாங்க. நான் எப்படி ஜூலியஸ் சீசர்னு கேட்ட உடனே அப்படி ஒருத்தர் இல்ல, டிராமான மாதிரி. ஹெலன் கெல்லர் நல்லாவே பேசுறாங்க. அவங்களோட ஸ்பீச் இன்னைக்கே போட்டு கேட்டு பாருங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஹெலன் கெல்லர் ஸ்பீச்னு. ஏதோ ஒரு இதுல அவங்க பேசுறது எத்தனையோ இதுல பேசியிருக்காங்க, வரும். அப்ப பாருங்க, காது கேட்காத கண்ணும் தெரியாத ஒருத்தனால எப்படி பேச முடியும் அப்படின்னா அவங்களை பேச வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க எப்ப ஏற்பட்டாலும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இதுதாங்க கிரேட். அப்போ இத்தனை நாள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, இது இவன் ஆவரேஜ், இவன் கஷ்டம், தேரவே மாட்டான்னு. அந்த 2 கண்டிஷன் மோசமா இருந்தவங்க எப்படி அவ்வளவு தூரம் வர போச்சு? அது மட்டும் இல்ல, அமெரிக்கால பல பிரசிடென்ட் ஆக்சுவலா அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல ஹெலன் கெல்லருக்கு பிரான்ஸ்ல ஸ்டாச்சு. ஒரு உட்ரோ வில்சனுக்கோ, ஒரு ஆப்ரஹாம் லிங்கனுக்கோ, ஒரு எஃப்டி ரூஸ்வெல்ட்டுக்கோ இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு ஹெலன் கெல்லருக்கு இருக்கு. இது எப்படி இருந்தது, எப்படி வந்துச்சு? அதுதான் சாதனை. இவங்களுடைய படம், இவங்களை பத்தி படம் எடுத்தாங்க, அந்த படத்துல இவங்களையும் நடிச்சாங்க. ஓகே, 48 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கும் ஹெலன் கெல்லர் ஃபவுண்டேஷன்ல போய் பாருங்க எத்தனை பேத்துக்கு என்ன அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க பேச்சினால கவர்ந்து அதுல இருந்து பினான்ஸ் பணத்தை ஈட்டி இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேத்துக்கு ரோல் மாடலா வாழ்ந்துருக்காங்க. ரைட்? ஒரு முக்கியமான விஷயம், எனக்கும் அந்த ஹெலன் கெல்லருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் யாராவது சொல்ல முடியுமா? சார் ஐஸ் விஷுவல். அப்புறம் 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 சாதனை சார். ஓகே, சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, மெமரி 1968 நான் பார்ன், அவங்க கான். நான் மே 5 பார்ன், அவங்க ஜூன் 1 கான். ஒரு 26 நாள் கழிச்சு அவங்க போயிட்டாங்க. ஏன்? இந்த உலகத்துல என்னோட பணியை தொடர்றதுக்கு இன்னொரு வந்துட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் போயிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன், சொல்ல முடியும். ஓகே, திஸ் இஸ் ஒன் பிலீஃப். இதுக்கு பேரு தற்பெருமைன்னு வச்சுக்கலாம், இல்ல பெருமை பீத்துறதுன்னு சொல்ல என்ன சொல்லலாம். பட் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட் பிகாஸ் ஐ நோ த ஃபீலிங் ஆஃப் எ விஷுவலி சேலஞ்ச். ஒருத்தன் பார்வை இல்லாதவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை என்னால உணர முடியும். அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், எந்த வகையில அவங்கள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது முடியும். ரைட்? சோ அந்த நம்பிக்கையில எனக்கு அவங்க கூட ஒரு இதை கொண்டு வரேன், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. பட் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அது ரொம்ப பெருசு, அது பக்கத்துல கூட நெருங்க முடியாது. பட் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் கூட நம்மள கொஞ்சம் அசோசியேட் பண்ற அளவுக்கு நம்ம வரமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வருவோம், கமிங் டு த பாயிண்ட். இந்த ஹெலன் கெல்லர் சொல்லிட்டேன்ல, 1968 ஜூன் 1 பெரிய லெவல்ல எல்லா விஷயம் அவங்க பிரெயில் டைப் ரைட்டிங் பண்ணுவாங்க, பல இது ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்காங்க, படத்திலையும் நடிச்சிருக்காங்க, பல பிரசிடென்ட்ஸ், அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் கூட பிரசிடென்ட்ஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, வேர்ல்டுல இருக்கிற பல விருதுகளுக்கு அவங்க சொந்தக்காரர்.
ஓகே, ஸோ இத்தனை சாதனைகள் அந்த ஹெலன் கெல்லர்னா அதுக்கு பின்னால ஒரு டீச்சர் ஆனி சுலிவான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட். ஓகே ரைட். இன்னைக்கும் பல ஹெலன் கெல்லர் இருக்காங்க, ஆனா ஆனி சுலிவான் தான் மிஸ்ஸிங். அதனாலதான் என்னோட ஒரே குறிக்கோள் கிளாஸ் எடுக்கிறது அதிகமா நான் விரும்புறது டீச்சர்ஸ்க்கு இருக்கிறது, பர்டிகுலர் ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அதிகமா எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு பேரண்டிங் எடுக்குது. காரணம் என்னன்னா இவங்களை 2 பேத்தையும் கரெக்ட் பண்ணா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வருவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ அதனால நான் இந்த ரோல் தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹெலன் கெல்லர் இவங்களை பத்தி பேசினா நான் ஒரு 4 கணக்கில் பேசுவேன். ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், மற்றது நீங்க சர்ச் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் த டாபிக் டுடே. ஃபைனலா 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொண்டு வரேன். கேள்வி கேட்கட்டுமா? எஸ். ஹெலன் கெல்லர் எத்தனை வருடம் உயிர் வாழ்ந்தாங்க? 80 sir. No. 88 sir. Yeah, you are right. 1880, 1968. Right. Number 2. அவங்க ஒரு ஊர்ல பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிட்டி, ஒரு அலபாமா. அலபாமா. ஓகே, அமெரிக்காவுல அலபாமா. நான் கண்ட்ரி கேட்கல, ஸ்டேட் என்ன புரிஞ்சுக்கோ. அலபாமா. ஓகே குட். நெக்ஸ்ட், அந்த அவங்களுக்கு பேக் போனா இருந்த அந்த டீச்சர் பேரு ஆனி சுலிவான். அவங்கள மட்டும் நீங்க மறக்க கூடாதுப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் the great personality அவங்கதான். ஏன்னா ஒருத்தங்களை அந்த இவங்களை டீச் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா the great teacher. என்னை பொறுத்த வரைக்கும் அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அதுவும் அவங்களோட பேச்சு எல்லாமே நீங்க அந்த இதுல பார்க்கலாம். அதனால நான் காலேஜ் ரெகுலர் போறது காலேஜ்ல தான் போட்டு காட்டுவேன். பட் இங்கெல்லாம் அதில் நான் டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் இது மட்டும் வரேன். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், enough. That's all the topic today. I stop now itself. Come on, இப்போ வாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு எந்த டிஸ்டர்புமே இல்லாத இந்த கிளாஸை கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. ஸோ ரியலி த கிரேட் கம்பேக். நல்லா கோஆபரேட் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஏதாவது உங்கள்கிட்ட பேச விரும்புறீங்களா? ஏன்னா நாளைக்கு கிளாஸ் கிடையாது, மண்டே தான். சண்டே ஆஸ் யூஷுவல் 5 to 6. சார் மியூட் ஆயிடுச்சு சார். மியூட் ஆயிட்டீங்க அங்கிள். அங்கிள் மியூட் ஆயிடுச்சு. அங்கிள். ஓகே சார். அங்கிள் அன்மியூட் பண்ணலாம். மியூட்ல இருக்கீங்க. Your audio is muted sir. அங்கிள் அன்மியூட் ஆயிட்டீங்க. ஓகே, இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே. புகழேந்தி லைன்ல வந்திருக்கீங்களா? வரல சார். இருக்கேன் சார். எஸ். ஒரு 5 minutes அவங்களுக்காக உங்க டைம் ஒதுக்குங்க. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு 1 hour செஷன் அவர் கொடுக்க போறார். ஏன்னா இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நிறைய பேர்த்த நான் கேட்டேன். இந்த மியூட் அன்மியூட் பண்றதுல கூட நிறைய எங்களுக்கு தெரியல, அனுபவம் இல்லைன்னு சொன்னவங்க இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ கம்ப்யூட்டரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், ஏன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ ஃப்ரீலான்ஸ் சாஃப்ட்வேர் ட்ரெயினர், அதை கொடுக்க போறார். அதுக்கு நாளைக்கு 1 hour ஒரு ஃப்ரீ செஷன் கொடுக்குறார். இதே லிங்க்ல வருவீங்க, எடுப்பார். ஓகே, அதுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. அதை பத்தி சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுப்பார். கமான். ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பேசிக்கான விஷயமே வந்து தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான இதுல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஈஸியா நம்ம வந்து கம்ப்யூட்டர்னா வந்து நிறைய கஷ்டத்தை நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு ஓவராலா என்ன இருக்கு அங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான், அது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
ஓவராலா கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன வேணாலும் வந்து நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்ப கம்ப்யூட்டர் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. இனி ஃபியூச்சரே வந்து கம்ப்யூட்டர் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு 1 hour, அதாவது ஈவினிங் 5 to 6 வந்து இதே லிங்க்ல, சாரோட லிங்க்லயே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ செஷன் வந்து கண்டக்ட் பண்றேன். ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ஓகே, ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல டீட்டெயிலா அந்த 1 hourல நீங்க நிறைய விஷயங்கள் அவுட்லைன் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்றது நீங்க அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், தட்ஸ் ஆல். யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? நான் எண்ட் பண்ண போறேன், ப்ளீஸ். சார் இன்னைக்கு நீங்க கனெக்ட் பண்ணது அந்த 1968 ஹெலன் கெல்லர் வந்து நார்மலா வந்து ஏதோ ஒரு இல்ல சார், இன்னைக்கு கனெக்ட் பண்ணது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது இப்படியே ஃபாலோ பண்ணணும். நார்மலா ஏதோ ஒரு மெமரி வச்சுக்கணும்னாக்கா அதை அசோசியேட் பண்ணிக்கணும். அது நார்மலா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுதான் வந்து ஃபாலோ பண்ண மெத்தடு. இந்த 1968 அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி அதான் இது என்னங்க. ஸோ இதுதான் சூப்பர். இது மாதிரி தான் கொண்டு போகணும். அசோசியேட் பண்ணி கொண்டு போறது தான் நல்லது எல்லாருக்குமே. தேங்க்யூ. நீங்க சொன்னீங்கல்ல காலைல சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன நடந்ததுன்னு, என்ன நடந்ததுன்னு ரிப்பீட் பண்ணோன்னு, அப்படி ரிப்பீட் பண்ணிட்டு என்ன நாங்கள் குரூப்ல போடணும்? மெமரி எம்பவர்மென்ட் 5ல ஒண்ணும் இல்ல, ஐ ஹவ் டன் ரோட் மெமரின்னு மட்டும் போதும். அப்படி யாரோ ஒருத்தர் போட்டா போதும், அதுக்கு எல்லாரும் போட்டுட்டு இருக்க மாட்டா. ஒருத்தர் போட்டா மத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, எனிபடி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் இந்த ட்ராக்ல வந்த மாதிரி இருக்கு சார், இப்ப கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருங்க சார். ஓகே, சூப்பர். ஓகே சார். சார் இந்த எலன் கலர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இவ்வளவு நாளா தெரியல, பட் நான் நல்லா நிறைய விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவங்க ஸ்பீச் தெரபிக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் பேர் என்ன சார்? சாரா பால். சாரா பால். ஓகே, ரொம்ப போலா. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சார். எங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய பொறுமையை வந்து இன்டைரக்டா நீங்க கொடுக்குறீங்க சார். இல்ல, நான் நிஜமா அப்ரிஷியேட் பண்றேன் சார். பொறுமை வேணும்ன்றது அவங்க வந்து இன்னொரு பிள்ளைக்கு பண்ணிருக்கானமோ, நம்ம பிள்ளைக்கு நம்மளால பண்ண முடியாதான்னு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர் மேடம். ஓகே, குட். இததான் நான் எதிர்பார்க்கிறேன். இதை நான் சொல்லாத சொன்னேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நான் அதை சொல்ல விரும்பல. பேரண்டிங்ல நான் வந்து போல்டா சொல்லுவேன். குழந்தைங்க இருக்கிறதுனால நான் அதை சொல்லல, நீங்களே இது பண்றீங்க. ஓகே, குட். ஓகே, எனிபடி எல்ஸ்? ஐ அம் கோயிங் டு ஸ்டாப் நவ. ரைட், என் பண்ணிக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். சண்டே at 5 to 6 parenting. Again parenting செஷனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நீங்க தான் வந்து பாத்துக்கணும். தென் மண்டே as usual. ஓகே சார். ரைட். இன்னொரு விஷயம், நான் என்னோட பயோகிராஃபியை நான் இன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதை இன்னைக்கு ஹெலன் கெல்லரை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வச்சுக்கலாம். ஒரு மண்டேயோ ஒரு வெனஸ்டே வந்திருக்கு. ரைட் ரைட். தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட். Sir? Yes. Sir, I have one doubt. Okay. Sir, நீங்க சொன்னீங்கல்ல, காலையில வந்து தான் டிஃபன் சாப்பிட்டு அது வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னீங்களா சார்? அது என்ன சார் போகுது? நீ ஒண்ணுமே போட வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணு போதும். ஓகே சார். ஓகே, பிராக்டிஸ். Good. Thank you. Thank you, friends. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Sir, happy belated wishes, sir. உங்க பர்த்டேக்கு.
அந்த பக்கத்துல உள்ள பையன் இது